ஈரோடு மாவட்டம் அன்னியூர் சட்டமன்ற தொகுதி பர்கூர் மலையில கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. இதுல 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிராம பகுதி, அதாவது தமிழ்நாடு கர்நாடக எல்லையில இருக்கும் குட்டையூர், வேளாம்பட்டி, மட்டி மரத்தள்ளி அப்படின்ற மலை கிராமங்கள். ஸோ இங்கே மக்களுக்கு போகணும் அப்படின்னா நேரடியாக எந்த ஒரு போகிறதுக்கான எந்த ஒரு வழியும் கிடையாது. அப்படின்றதுனால அவங்க கர்நாடகா தமிழகத்தினுடைய வனப்பகுதிக்கு மத்தியில் இருக்க கற்கே கண்டி நீரோடை பள்ளம் இது வழியாக தான் மக்கள் போகிறாங்க. ஸோ இதை கடந்து மக்கள் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு மேலே ஆகுது அந்த பயணம் அப்படின்றது. ஸோ இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் எல்லாமே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்க காலம் அப்படின்றதுனால அங்கே காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்றதுனால மக்களால் அதை தாண்டி போக முடியல. ஸோ பல ஆண்டுகளாக மக்கள் எங்களுக்கு அங்கே பாலம் வேணும் அப்படின்னு அந்த கிராம மக்கள் எல்லாமே கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்களுக்கு எந்த பால வசதியும் செய்து கொடுக்கப்படலை. இதை தொடர்ந்து பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களும் அவருடைய எக்ஸலத்துல ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அது அங்க இருக்கும் அந்த சிச்சுவேஷன் அவர் மென்ஷன் பண்றாரு. அண்ட் சொன்னதுக்கு அப்புறமா தமிழக அரசை நோக்கி அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதாவது இந்த 5 ஆண்டு காலத்துல நீங்க அதாவது இந்த 4.5 ஆண்டு காலத்துல நீங்க 78,000 கோடி செலவுல பாலங்கள் கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க நிதிநிலை அறிக்கையில நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா இன்னும் பல கிராமங்கள்ல அடிப்படை வசதி கூட இல்லாம மக்கள் இருந்துட்டு தான் வராங்க. மத்திய அரசு கிராமங்கள்ல சாலை அமைக்கும் திட்டத்திற்காக கொடுக்குற காசு எல்லாமே எங்க போகுது அப்படின்ற கேள்வி அவர் எழுப்பியிருக்காரு. தமிழக அரசு ஆட்சிக்கு இந்த 4.5 ஆண்டு காலமாயும் நீங்க உங்க விளம்பரத்துக்கு மட்டும்தான் காசு செலவு பண்றீங்களே தவிர மக்களுக்காக எந்த ஒரு செலவுமே நீங்க பண்ணல, மக்களுடைய அடிப்படை தேவை கூட பூர்த்தி செய்யப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க இப்போ இந்த தேர்தல் வரப்போகுது அப்படின்ற உடனே உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு நாடகம் ஆடுறீங்களா? எல்லா மழைக்காலம் வரும்போது மக்கள் எவ்வளவு அவஸ்தப்படுறாங்க, அதுவும் மோஸ்ட்லி அந்த கிராமப்புற மக்கள் எவ்வளவு அவஸ்தப்படுறாங்க அப்படின்றது முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதோட சேர்த்து நீங்க இந்த 78,000 செலவு பண்ணி பாலங்கள் கட்டியிருக்கீங்க அப்படின்னு உங்க நிதிநிலை அறிக்கையில சொல்றீங்க இல்லையா? சோ அதற்கான வெள்ளை அறிக்கையை நீங்க கொடுக்க வேணும். அது மட்டும் இல்லாம போர்க்கால அடிப்படையில இந்த மழையால பாதிக்கப்படுற கிராமத்துல இருக்கும் எல்லா மக்களுக்கும் நீங்க போர்க்கால அடிப்படையில அங்க சீக்கிரமா பாலம் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளத்துல தண்ணி போயிட்டு இருக்குதுங்க, நம்மள தாண்ட முடியாது. கர்நாடகா போனாதான் நம்மள சாமானம் வாங்க முடியுதுங்க, இல்லைனாலும் எதுவும் பண்ண முடியாதுங்க. ஒரு உயிருக்கு ஏதோ ஆபத்துன்னா கூட நம்மளுக்கு எதுவும் பண்ண முடியாது, போக முடியாது, வர்றதுக்கு வழியும் இல்லை. கர்நாடகா போனா தான் நம்மளுக்கு எல்லாம் வசதி இருக்குது. ஆனா தண்ணியில தான் தாண்ட முடியாது. இந்த 4 நாளா பள்ளம் தண்ணி மழை பேஞ்சிட்டு இருக்குதுங்க, தாண்ட முடியாத நிலைமையில இருக்கிறோம் நாங்க. ஏதோ ஒரு உதவி உங்களுக்கு இது பண்ற மாதிரி உதவி பண்ணி கொடுங்க எங்களுக்கு.